வணக்கம். வேண்பேரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 11வது மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சு பெரிய அளவில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னா இல்லை. பட் ட்ரீம் 11 ப்ளே பண்ணுற நம்மளுக்கு ஆன் டைம் சேஞ்சஸை மட்டும் கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஜிஎலுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச்சு தான் இது. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர நிறைய சேஞ்சஸ் மீன்ஸ் 1 or 2 சேஞ்சஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஃபிட்டாக இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு. பட் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள், ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற லெவலில் சின்னதாக கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இங்கிலாந்து டீம். ஸோ அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவுட் சைட் சான்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ண பார்ப்பாங்க. பேட்டிங் ஆர்டர் வைஸாக எந்த சேஞ்சும் இருக்காது. பட் மார்க்வுட் லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி. ஸோ அவருக்கு பொதுவாக மஹமூத் அல்லது அட்கின்சன் உள்ளே வரலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி மஹமூத் உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இங்கிலாந்து சைடு சேஞ்ச். வேறு ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டால் சின்னதாக சும்மா ட்ரை பண்ணலாம். டாம் பேட்டனை உள்ளே கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மித் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ அதை அப்படியே தொடர்ந்துட்டு சால்ட்டுக்கு பொதுவாக டாம் பேட்டன் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் சில மேட்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்குது. பட் நம்ம இதில் சேஞ்சஸ் எடுக்கலை. மார்க்வுட்டுக்கு பொதுவாக மஹமூத் கம்பல்சரி சேஞ்ச் அப்படின்ட்டு இருக்கும். அட்கின்சன் அல்லது மஹமூத், நம்ம மஹமூத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் வின்னிங் மொமெண்ட். ஸோ இது ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க விளையாடக்கூடியது யுஏஇக்கு வர்ற மேட்சஸ் இருக்கலாம். மேபி ஒரு சான்ஸ் இருக்கலாம். இந்தியா கூட ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இந்த கிரவுண்டுக்கு இங்கே வரும்போது கிளாசன் கொஞ்சம் இம்பேக்ட் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ கிளாசனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஃபிட் பண்ணலாம். ஸோ யாரை ரிமூவ் பண்ணி கிளாசனை உள்ளே கொண்டு வரதுங்கிற கேள்வி வரும். மில்லருக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட்டு விட்டுட்டு கிளாசனை உள்ளே கொண்டு வரலாம். இது கேமில் எந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணுன்னு தெரியாது. பட் இது ஒரு சான்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இது மாதிரி எடுத்துருக்கோம். பட் இதில் நாம் எடுத்துருக்கிற லெவல் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் சேம் லெவலும், இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் மார்க்வுட் பிளேஸில் மஹமூத். ஸோ இவங்களே தான் எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் பேஸ் பார்த்துக்கலாம். ஃபார்ம் பேஸை விட லீஸ்ட் டீம் வின் பண்ணும்போது லீஸ்ட் பிளேயர்ஸ் உள்ள வின் பண்ணி கொடுக்குறதுங்கிறது தான் நடந்திருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சே நம்ம ஒரு டெமோ டீம் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஐஜார்டனையும் ஜஹடியும் உள்ள கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதுவும் பார்த்துக்கணும். அவங்கெல்லாம் ஃபார்ம் பேஸில் இல்லாத பிளேயர்ஸ் தான். பட் அந்த மேட்ச் குறிப்பிட்ட மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ வின்னிங்கும் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான். ஸோ லீஸ்ட் டீம் ஸ்ட்ராங் டீம் ப்ளே பண்ணும்போது லீஸ்ட் டீமுக்கான வாய்ப்பு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது, இது நிறையா மேட்ச்சுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ரீதியாகவும் ஸோ பெருசும் எதிர்பார்க்கப்படாத பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த டீமுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்படி பார்த்து இப்போ இந்த மேட்ச் ஒரு வேளை இங்கிலாந்து டாமினேட் பண்ணுறாங்க, ஒரு வேளை வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கும், வெற்றி பெறுவாங்க அப்படி யோசித்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லீஸ்ட்டாக இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது தான் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதில் இந்த லிஸ்ட்டில் பிலிப் சால்ட்டு, ஸ்மித், ஹரி ப்ரூக், ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இவங்ககிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் வரணும். அப்போ தான் இங்கிலாந்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதே ஏற்படும். நீங்கள் ஆன்கோயிங் மேட்ச்சில் கூட நீங்கள் செக் பண்ணலாம். டீமை மேக் பண்ணும்போது ஒரு வேளை நீங்கள் இங்கிலாந்துக்கு ஃபேவராக ஒரு டீமை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 பேர்த்தில் 2 பேர் எடுத்துக்கிறது, இல்லை நல்லாவே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா இந்த 3 பேரையும் பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ சால்ட்டு இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஸ்மித்தும் இல்லை, ஹரி ப்ரூக்கும் இல்லை. ஸோ இது இவங்களை இன் பண்ண பார்க்கணும். ஸோ இது ஒரு விஷயமாக பார்த்துக்கலாம். ஸோ மேட்ச் வித்தியாசமாக மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. இவங்கெல்லாம் ஃபார்ம் பேஸில் இல்லாத பிளேயர்ஸ். ஸோ ஃபார்ம் பேஸ் அப்படின்னு யோசிச்சோம்னா டக்கெட்டு, ரூட்டு, பட்லர் பேட்டிங் கிடைச்ச டெஃபினட்டாக ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ பவுலிங் பேஸில் ஆர்ச்சர், ஸோ ஜெமி ஓவர்டன் கூட ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ இவங்கெல்லாம் ஃபார்ம் பேஸில் பெட்டர். அடில் ரசீத் நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் இந்த கிரவுண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக தெரியுது. ஸோ இதே அடில் ரசீத் அடுத்து ஒரு வேளை அவங்க குவாலிஃபை ஆகி வந்திருந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யுஏஇ கிரவுண்டு பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கும். பட் இவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. அதே போல் சவுத் ஆப்ரிக்கா சைடு இதே விஷயம்தான்.
இப்போதைக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ வின் ஆகுறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பிளேயர்ஸே பர்ஃபார்மன்ஸ் திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிக்கில்டன், ஆர்விடி, எடன் மாகரம், ஸோ இவங்க தான் இந்த டீமில் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். டெம்பா போகுமா இன்னும் டவுட்டு தான் எப்போவுமே. ஸோ அது ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, தொடர்ச்சியாக எதிர்பார்க்க முடியுமானா டவுட்டு தான். ஓரளவுக்கு ஓகே ஃபார்ம் பேஸில், ஸோ அப்படிங்கிற கன்சிடரபிள் பண்ணிக்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்ரோ ஜென்சன் ரொம்ப எதிர்பார்த்தோம், இந்த கிரவுண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இங்கே ரபடா ஃபார்மில் இருக்கார். ஸோ பேட்டிங் பேஸில் தான் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுது. ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக சவுத் ஆஃப்ரிக்கானா அதுக்கு ஒரு கேள்விக்குறி. பட் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. எதிர்பார்க்காத பிளேயர்ஸாக இருந்தவங்க தான் டெம்பா பவுமா, ரிக்கில்டன், இந்த மாதிரியான பிளேயர்ஸ். ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் தான் டீம் வின் பண்ணுச்சு. ஸோ இப்போது இந்த மேட்ச்சு 2 டீமையும் நீங்கள் ஈக்குவலாக கன்சிடரபிள் பண்ணும்போது இங்கே அது டிடி ஜர்ஜி, ஆர்விடி இது வரைக்கும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மேக்ரோ ஜென்சன் இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பிளேயர். ப்ளஸ் இங்கிடி, ஸோ இவங்கெல்லாம் சரியாக இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர்ஸ். பிக்கிங் பேஸில் வேணால் ஆர்விடி, மேக்ரோ ஜென்சன் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹை பர்சன்டேஜ் பிக்காக இருக்கலாம். பட் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிற அளவுக்கான பிளேயர்ஸு தான். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா இங்கே டிடி ஜட்ஜி, ஆர்விடி யாராவது ஒரு பிளேயர் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதே போல் மேக்ரோ ஜென்சனும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த டீம் வின் பண்ணும். இது ஒரு சின்ன ஐடியா, எந்த மேட்ச் பிளேயர்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பிக்கிங் பேஸில் பார்த்துருவோம். சேம் லெவல் தான் எடுத்திருக்கோம். மார்க்குட்டுக்கு பொதுவாக மட்டும் மஹமூதை நம்ம எடுத்திருக்கோம், அதை புரிஞ்சுக்குங்க. ரைட், விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன வாய்ப்பு அப்படின்னா சால்ட், ரிக்கில்டனில் மஸ்ட்டாக நீங்கள் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணணும். ஸோ எந்த டீமுக்கு ஃபேவராக நீங்கள் டீமை மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக் பண்ணிக்கங்க. இதை முன்னாடி சொன்ன விஷயத்தை எடுத்துக்கலாம். சால்ட் இங்கிலாந்து வின் பண்ணுதுன்னா இந்த மேட்ச்சு என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரீம் டீமுக்கு. இல்லைனா ரிக்கில்டன் உள்ளே வந்து சவுத் ஆஃப்ரிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஸோ அதே போல் இங்கே பட்லருக்கு இந்த மேட்ச் வந்து லாஸ் ஆகிற பட்சத்தில் தான் வாய்ப்பு இருக்கும். வின் ஆகிற பட்சத்தில் ஜே ஸ்மித், ஸோ ரிக்கில்டன் சால்ட்டில் ஒரு பிளேயரும் ஜே ஸ்மித் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ஜே ஸ்மித் நம்ம சொன்ன விஷயந்தான், இங்கிலாந்துக்கு ஃபேவராக பிக் பண்ணும்போது மட்டும் ஜே ஸ்மித்தை நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம இங்கிலாந்துக்கு ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டீமை 2 டைமும் 2 வரும், சைடு 2 வரும்னு சொல்லி எடுத்துருந்தோம். ஸோ லாஸ் ஆனாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜே ஸ்மித் கட் ஆகிட்டார். பட்லர் லாஸ் ஆனாங்க. ஸோ உள்ளே வந்தார். ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்குங்க. அல்லது பட்லர் வந்தும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா க்ளோஸான மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது வந்து விக்கெட் கீப்பிங் கேட்டகரி. ஸோ ரிக்கில்டன் சால்ட்டில் மஸ்ட்டாக ஒரு பிளேயர், ஜே ஸ்மித் இன்னொரு பிளேயராக எடுத்துக்கணும். இல்லை இங்கிலாந்து லாஸ் பண்ணுறாங்கன்னா பட்லரை ஒரு பிளேயராக எடுத்துக்கிட்டு ரிக்கில்டன் சால்ட்டில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆர்விடி, டெம்பா பவுமால் ஒரு பிளேயரை எடுத்து தான் ஆகணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஆர்விடிக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் கொஞ்சம் அதிகம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டக்கெட் இன்னொரு சைடு. ஸோ இங்கிலாந்து ஸோ க்ளோஸ் மேட்ச் அல்லது இங்கிலாந்து வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல டக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் டக்கெட்டை கூட இங்கிலாந்து ஈஸியாக ஜெயிக்கிறாங்க, ஈஸி மீன்ஸ் இங்கிலாந்து தான் கன்ஃபார்மாக ஜெயிக்கிறாங்க அப்படி மேக் பண்ணும்போது டக்கெட்டை கூட இந்த மேட்ச் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டர் ரிசல்ட் தரும். ஓகேங்களா, ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஆர்விடி மஸ்ட் பிக்காக உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹாரி ப்ரூக், டிடி ஜட்ஜி நம்ம சொன்னதான். ஸோ இங்கே எந்த டீமுக்கு ஃபேவராக நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த டீமோட பிளேயர்ஸை வச்சுக்கோங்க. கிளியராக அது புரிஞ்சிருக்கும். ஆர்விடி மஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கிலாந்து ஃபேவர்னால் மட்டும் டக்கெட்டை இன் பண்ணுறோம். ஸோ அதர்வைஸ் ஹாரி ப்ரூக், டிடி ஜட்ஜியில் ஒரு பிளேயரை எடுக்கிறோம். ஸோ மில்லர் உங்களுடைய சாய்ஸு, அவரை ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ அது உங்கள் சாய்ஸில் வச்சுக்கோங்க. ஒரு பிளேயர் மஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்க்ரோ ஜென்சன், ஜோ ரூட், எய்டன் மகரம், முல்டர், ஸோ இப்படி நிறையா பிளேயர்ஸ் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கும். ஸோ இதில் ஜென்சன், ரூட் டிஃபிகல்ட் திங்கிங் இந்த இடத்துல. இப்போ மார்க்ரோ ஜென்சன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபேவர்னால் ஒரு இடத்துல இவருடைய இப்போ இருக்கக்கூடிய பிக்கிங் வைஸ் பார்க்கும்போது என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை லாஸ் ஆகிறாங்கிற பட்சத்தில் என்ட்ராக வாய்ப்பு இல்லாமையே போகலாம். ஸோ அந்த ஒரு கேள்வி வருது. எய்டன் மாகரம் இந்த மேட்ச்சுக்கு ஒரு மஸ்ட் பிக்காக திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஒன்று. ஸோ லெவல்ஸு சேஞ்ச் ஆகாத பட்சத்தில்
இங்கே ரூட், லிவிங்ஸ்டன், ஓவர்டன். ஸோ இந்த 3 பேர். இந்த 2 பிளேயரில் கம்பல்சரி ஒரு பிளேயர் லாஸ்ட் மேட்ச் நம்ம ஓவர்டன் எடுத்திருந்தோம், அது கரெக்டு தான். லிவிங்ஸ்டோனும் உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ ஒரு வேளை மேட்ச் ப்ரோக்ரஸ் ஒரு சைடாக போகாமல் ஈக்குவலைஸாக வருதுன்னா இங்கேருந்து நிறைய பிளேயர்ஸ் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரவுண்டர் கேட்டகரி இந்த இடத்த பிக் பண்ணுற மாதிரி வரும். டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது இந்த இடத்துல முல்டர், ஓவர்டனில் மஸ்ட்டாக ஒரு பிளேயரை பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கணும். மஸ்ட்டு பிக் ஓவர்டன் அல்லது யான் முல்டர். ஒருவேளை நீங்கள் யான் முல்டரை நீங்கள் பிக் பண்ணுறீங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபேவர் அப்படின்னா முல்டர் கண்டிப்பாக பிக் பண்ணுற மாதிரி வரும். இங்கிலாந்து ஃபேவர் அப்படின்னா லிவிங்ஸ்டோன், முல்டர் ஈக்குவல் ஃபைட்டுனா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கிலாந்தே ஃபேவர் அப்படின்னா இந்த 2 பிளேயரையும் எடுத்துக்கிறதும் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்ரம் ஒரு பிக்கை மஸ்ட்டு. இதை தவிர்த்து இன்னும் ஒரு 2லிருந்து 3 பிளேயர் வரைக்கும் ஆல்ரவுண்டரில் பிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே லாஸ்ட் மேட்ச் ஹீரோ சோப்ரா ஆர்ச்சர். ஸோ இவர் தான் மேட்ச் இது பண்ணார், பட் லாஸ் அப்படிங்கிறதும் அடைஞ்சிட்டாங்க. இந்த மேட்ச் இங்கிலாந்து லாஸ் ஆகுதுன்னா திரும்பவும் ஆர்ச்சர் அதே சினாரியோ தான், ஆர்ச்சரை பிக் பண்ணுற மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸில் இருந்தால். ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த 2 பிளேயருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, இங்கிலாந்து வின் பண்ணுதுன்னா ரபடாவை எடுத்துருங்க டீமில். அப்படியே உல்டாவாக சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கிலாந்து வின் பண்ணும்போது ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய ரபடா பிக் பண்ணுற மாதிரி வரும். சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணும்போது ஆர்ச்சரை பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது ஒன்று மட்டும் அந்த இடத்துல சின்னதாக மாற்றிங்க உங்களுடைய தாட்டை. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை, பட்டு சின்ன எக்கனாமி பவுலிங் அப்படிங்கிறது கொடுத்தாங்கன்னா ட்ரீம் டீம் என்ட்ரு ஆவாங்க. ஸோ அதை உங்களுடைய ஐடியாவில் யோசிச்சுங்க. இங்கேடி சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணும் பட்சத்தில் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி சொன்னோமோ, ஸோ அந்த இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுதுன்னா ஆர்ச்சர், இங்கேடி அப்படிங்கிற மாதிரி 2 பிளேயரை வச்சுக்கிட்டு அப்படியே கூட டீமை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸில் ஒரு ஆள் தேவை அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேயர் கண்டிப்பாக சாய்ஸு தான், சாய்ஸில் எடுத்துக்கங்க. இதே ரிவர்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னா ரபடா விங்கை வச்சுக்கிட்டு அடில் ரஷீத், எஸ் மஹமூத். ஸோ இந்த 2 பிளேயரில் யாராவது ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் டீமை கொண்டு போகலாம். ஓகே, இது இப்போ பிக்கிங் பேஸில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இப்போ கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கி, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ரன்ஸ் நிறையா வருது. இந்த பாகிஸ்தான் கிரவுண்டில் விளையாட வரைக்கும் ரன்ஸ் ஆன் தி போர்டு கம்பல்சரி இருக்கும். ஸோ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங், விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ஆர்விடிக்கான அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ டக்கெட்டுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க டிடி ஜட்ஜி, ஹாரி புர்க்கை யூஸ் பண்ணலாம். ஓகே, விக்கெட் கீப்பிங்கில் இந்த 2 பிளேயர். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கேப்டன் சான்ஸ் ஆல்ரவுண்டருக்கு ரொம்ப ரேர். கொஞ்சம் திங்க் பண்ணுறீங்க, டபுள் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு ஆல்ரவுண்டர் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏடன் மார்க்ரம், ஜோ ரூட் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவங்க மட்டும்தான் கேப்டன் ஆப்ஷன்ஸில் உரித்தான பிளேயர். இதில் நிறைய ரிஸ்க் பிளேயரை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இங்கிலாந்துக்கு ஃபேவராக. ஒருவேளை நீங்கள் டிடி ஜட்ஜி யூஸ் பண்ணுறீங்க, ஆர்விடி யூஸ் பண்ணுறீங்கன்னா இது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி டீம் போடலாம். ஸோ அதே மேட்ச்சில் இங்கிலாந்து வின் பண்ணலாம். ஸோ அப்படியும் யோசிக்கலாம். ஸோ இது இவங்க 4 பேரும் ரிஸ்க்காக இருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன்ஸ். மற்ற 4 பேரும் சேஃபில் கொடுத்துருக்கோம், சேஃபாக இருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு கேப்டன் 2 கேப்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும், இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சினாரியோனா, சேசிங் ஃபேவர் தான். அப்படி இல்லாத பட்சத்தில் சேசிங் டீம் க்ளோஸாக வரலாம். ஸோ இந்த 2 விஷயம் நடக்கும். ஸோ இந்த 2 விஷயத்துக்காக நீங்கள் டீமை மேக் பண்ணலாம். சேசிங் டீம் வின் பண்ணுது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் டீமில் விசி, சேசிங் டீமில் கேப்டன், அல்லது ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயே கேப்டன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணுது, பட் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துலையும் இப்போது நீ இந்த மாதிரியான கேப்டன் விசியை யூஸ் பண்ணலாம். ஸோ டக்கெட், சால்ட், ஸோ இந்த அமைப்பில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ஒரு சாய்ஸு. அதே போல் இந்த சைடு கேப்டன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ரிஸ்கியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா சால்ட்டை கேப்டன் ஆகும். ஸோ ஏடன் மார்க்ரம், டிடி ஜட்ஜி, எனி ஒன்று விசி. ஸோ சேம் டீமில் கொடுக்கும்போது சேம் டீமை விட போத் சைடும் கொடுக்குறது பெட்டர் சாய்ஸ். ஏன்னா 2 சைடும் க்ளோஸாக மேட்ச் போகுது. ஸோ அதே போல் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு மேட்ச்சுக்கு, அதாவது சண்டே மேட்ச்சுக்கு வீடியோ கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் இப்போவே. ஸோ ஒரு சின்ன விஷயமாக நம்ம வெளியே போகிறோம். ஸோ மண்டேலேருந்து திரும்ப டியூஸ்டே மேட்ச்சுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ கொடுத்துடலாம். மண்டே மேட்ச்சுக்கு சண்டேலேருந்து நம்ம வீடியோ கொடுத்துடலாம். தொடர்ந்து ஆதரவு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.